அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா சுடிதார் பேண்ட் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பேண்ட்டுக்கு வந்து 2 மீட்டர் கிளாத் வந்து நமக்கு சுடி மெட்டீரியல்லே வந்துருங்க. 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். 4 கிளாத் வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்குங்க. இந்த ஃபோல்டிங் வந்து என்னைய பார்த்த மாதிரி இருக்கும். கீழ் மடிப்பு, இந்த மடிப்பு பகுதி கீழ் பார்த்த மாதிரி போட்டோம்னா நம்ம ஒட்டு கொடுக்க வேண்டியது வராதுங்க சீட்டு கிட்ட. அதனால பேண்ட் கட்டிங் பண்றீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. மடிப்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம ஒட்டு வந்து ரொம்ப கொடுக்க வேண்டாங்க. இப்ப முதல் பேண்டோட உயரத்தை எடுத்துக்கோங்க. என்னோட பேண்டோட உயரம் வந்து 42, இடுப்போட அகலம் வந்து 44. ஏன்னா பேண்ட்ல வந்து நம்ம சுருக்கு வச்சுதான் கட்டுவோம். அதனால உங்களுக்கு ரொம்ப சுருக்கு வேணும்னா 44 வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு சுருக்கு கம்மியா வேணும்னா ஒரு 2 இன்ச்சு அதுல இருந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட பேண்டோட உயரம் வந்து 42, இடுப்போட அகலம் வந்து 44. நம்ம பேண்ட்டுக்கு வந்து சீட்டு தனியா கட் பண்ணுவோங்க, கால் பகுதி வந்து தனியா கட் பண்ணுவோம். இப்ப எப்படி வந்து கட்டிங் போடுறதுன்னு பாத்திரலாங்க. நான் கீழ் வந்து அந்த கால் பகுதியில வந்து மடிச்சுடிப்போம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த கேன்வாஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கேன்வாஸ் வந்து அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். இது வச்சு நம்ம பேண்ட்டுக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்கும் போது நமக்கு ஸ்டிப்னஸ் வந்து ரொம்ப சூப்பரா கிடைக்கும். கரெக்டா 1.5 இன்ச்சு இருக்குங்க. அந்த 1.5 இன்ச்சை வந்து இங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு 1.5 இன்ச்சு, இங்க ஒரு மடிப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கு இங்க ஒரு 1.5 இன்ச்சு. ரொம்ப ஈஸி தாங்க பேண்ட் கட் பண்றது. 1.5 இன்ச்சுக்கு போட்டனாங்க. என்னோட பேண்டோட உயரம் வந்து 42 சொன்னாங்க. மேல சீட் அளவுக்கு 8 கழிச்சிட்டோம்னா 42ல எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாங்க. முழு பேண்டோட உயரம் வந்து 42ங்க. அது சீட் அளவுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து பேண்டோட உயரம் வந்து 34. ஏன்னா நம்ம சீட்டுக்கு தனியா கீழே பேண்ட்டுக்கு தனியா தான் கட் பண்ணுவோம். 34 இன்ச்சு வந்து இங்க இருந்து வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேங்க. 34 கரெக்டா இந்த இடத்துல வருதுங்க. 34 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணுங்க. அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட இடுப்பு அகலம் வந்து 44 சொன்னாங்க. 44 4ஆ வகுத்தோம்னா 11 வருதுங்க. அந்த 11 வந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல 4 கிளாத் இருக்கு. 11 மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுல இருந்து நமக்கு எவ்வளவு சுருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது சுருக்குக்கு விட்டுக்கலாங்க. இப்ப கிளாத்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டா 8 இன்ச்சு வருதுங்க. அந்த 8ஐயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுருக்கு கம்மியா வேணும்னா நீங்க இதுல இருந்து 6 மார்க் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கிளாத் இருக்கனால 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ரா எட்ஜஸ்க்கு விட்டுறலாம். 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்ப கரெக்டா இதுல இருந்து நமக்கு வந்து சீட்டோட அளவு ஹைட் அவங்க அதிகமா இருந்தா நீங்க ஒரு 8 வச்சுக்கலாங்க, இல்லாட்டி 8.5 வச்சுக்கலாம். நான் எனக்கு வந்து ஒரு 7.5 வச்சுக்கிறேங்க. இது கரெக்டா இந்த 7.5 பேண்ட்ல எங்க வரும்னாங்க, இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா, இந்த பேண்ட் 2 அட்டாச் பண்ற இடம் இதுதான் வந்து இப்ப நம்ம இங்க மார்க் பண்றதுங்க. இந்த பேண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறேன். எனக்கு கரெக்டா 6.5 கொடுத்துருக்காங்க. நான் 1 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. அப்புறம் வந்து கீழே கால் பகுதி லூஸ் வந்து நான் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. அவங்க தேவைக்கேற்ப நீங்க வந்து அளவு கூட்டி குறைச்சிக்கலாங்க. நான் 6.5 வச்சுக்கிறேன். 6 இங்க கரெக்டா ஒரு 5 இன்ச்சு சாரிங்க, ஒரு 6 இன்ச்சு வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கோங்க.
காலோட சுற்றளவு 6 மார்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 6 இன்ச்சு உயரம் வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நம்ம அந்த கேவ் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த கேவ் கொடுத்துட்டோம்னா பேண்டோட கட்டிங்கே முடிஞ்சிச்சுங்க. இந்தா கரெக்டா இந்த இடத்துல வச்சு நமக்கு பட்டியாலா பேண்ட் வேணும்னா நம்ம இன்னும் கூட அகலமா வச்சுக்கலாங்க. இல்லை எனக்கு நார்மல் பேண்ட் வேணும்னா நீங்க இந்த அகலத்தை கூட குறைச்சிக்கலாங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துல இந்த ஸ்கேலை வச்சு நான் வந்து ஒரு கொஞ்சம் பட்டியாலா மாதிரி தாங்க போடுறேன். டாப் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் டிஷ் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல இருந்து இந்த லைனை நீங்க ஸ்கேல் இதுல இருந்து இந்த லைனை வந்து அப்படியே அவ்வளவுதாங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கு வேணுங்க. இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்து நான் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. பாருங்களேன். இது வந்து ஸ்டிச்சிங். ஏன்னா நம்ம பேண்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் பிரிச்சு டைட் லூஸ்லாம் பார்க்க மாட்டோம். அதனால இதுல 2 தையல் போட்டுட்டு இது வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம விட்டுறலாங்க. இதை வந்து அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிருங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இப்ப வந்து கட் பண்ணிடலாங்க. இந்த ஸ்கேல் அளவு தையலுக்கு எவ்வளவு வருதுன்னா ரெடி அளவுல இருந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு வருதுங்க. ரொம்ப துணி விட்டாலும் கசகசன்னு இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல அப்படியே வளைச்சு கட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்ப இது வந்து இந்த ரா எட்ஜஸ்ங்க. நமக்கு இதுதான் வந்து கரெக்டான அளவு. இந்த இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒண்ணு போல கட் பண்ணிக்கலாங்க. நம்ம உயரமும் அகலமும் மார்க் பண்ணிட்டு இது வந்து ரேண்டமாங்க ஷார்ட்டா இருக்காங்க அப்படின்னா இந்த சீட்டோட இந்த அளவு வந்து ஒரு 7.5ங்க. கொஞ்சம் ஹைட்டா இருக்காங்கன்னா நீங்க 1 இன்ச்சு கூட்டி 8.5 வச்சுக்கலாம், இல்லாட்டி 8 கூட வச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம அவங்களை கணக்கு பண்ணி வைக்கிற அளவு தாங்க. மற்றபடி இது ரொம்ப நம்ம கால்குலேஷன் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. இப்ப பேண்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இங்க ஒரு அர்க்கட். இதுல வந்து இப்ப நமக்கு 2 வந்துருங்க. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கீழே மடிப்பு பகுதி விட்டுருந்தோம் பாத்தீங்களா, அது இங்க வந்து கரப்பகுதி. இப்படி நம்ம கீழ்ப்பகுதி மடிப்பு சகிடு போட்டு கட் பண்ணும் போது நமக்கு நிறைய ஒட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா வராதுங்க. இப்ப இந்த கரப்பகுதி வந்து நம்ம பெல்ட் வந்து மடிச்சு அடிப்போம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. 1.5 இன்ச்சு. ரொம்ப விட்டாலும் ரொம்ப பட்டையா போயிடும். அதனால கரெக்டா 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து கரப்பகுதிங்கிறனால நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணா ஈஸியா வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த சீட் அளவு 42 பேண்ட்டோட முழு உயரங்க. அதில் 34 போச்சுன்னா பேலன்ஸ் 8 இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இடுப்போட அளவு வந்து 44 4 வகுத்தோம்னா 11 வருது. இந்த இடத்துல இருந்து கரெக்டா ரெடி அளவு 11 மார்க் பண்ணிக்கிறேங்க. 11 மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு 1 இன்ச்சுங்க. ஏன்னா நம்ம படிமான தையல் போட்டு அடிப்போம் இந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கு. அதனால அந்த இடத்துல 1 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ½ இன்ச்சில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம்.
ஓகேங்களாங்க. கீழே வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சி வேணும். அதனால அதையும் ஒரு 1/2 இன்ச்சில நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சிங்க, இந்த சைடு படிமான தையலுக்கு 1 இன்ச்சிங்க. இது வந்து பெல்ட் பகுதி மடிச்சு அடிக்கிறதுக்கு கரெக்டா 2 மீட்டர் கிளாத்ல நார்மலா பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு பேண்ட் அளவு வந்து பேண்ட்ல எந்த ஒரு ஒட்டு இல்லாம நம்ம நீட்டா கட் பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதாங்க, வேலையே முடிஞ்சிச்சு. வந்து நம்ம டாப் தைக்கிறதுக்கு நெக் டிசைனுக்கு வேணும் இந்த பிளான்ட் கிளாத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்களேன், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த இடத்துல ஒரு அட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஓகேங்க, இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கண்டிப்பா நான் போடுறேங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல நமக்கு நாமே வந்து அழகா வேர் பண்ணி பேண்ட் வந்து தச்சுக்கலாங்க. இது வந்து இங்க வந்துருங்க, இங்க மடிப்புக்கு வந்துரும். ஓவரால் பேண்டோட வியூ இதுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.